ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஷைனி தகவல். போட் நெக் எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ் ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணுறது, என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் மட்டுமே தைச்சி கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் போட் நெக் தைச்சி ட்ரை பண்ணிவிட்டு வெளியவும் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இந்த போட் நெக் டைப்பு. இப்போ இதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஒருத்தவங்க போட் நெக் அளவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நாம் நார்மல் ப்ளவுஸ் அளவு எடுக்கிறோமோ அந்த போட்டு எடுப்போம்ல அதே மெத்தடில் தான் நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டு நீங்கள் எடுக்கணும். போட் நெக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு அளவும் பேக் அளவும் அந்த ஹார்ம் ஹோலை விட மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ எனக்கு போட் நெக் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கிளாத்தில் நம்ம போட் நெக் அளவு போடுறத விட லைனிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு கட் பண்ணிக்கணும். அதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா கை 3/4 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெல்லாம் கரெக்டாக துணி பத்துதான்னு பார்த்துட்டு தான் கை 3/4 போட முடியுமா இல்லாட்டி சின்ன கையாக போட முடியுமான்றத நம்ம அந்த ஒரிஜினல் கிளாத்தோட கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவசரப்பட்டு 3/4 தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 கட் பண்ணுறாதீங்க. போட் நெக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெலாம் நீங்கள் அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ கண்டிப்பாக 80 மீட்டர் போடுறவங்களா இருந்தாலும் போட் நெக் அப்படின்னு வரும்போது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் தான் உங்களுக்கு தேவைப்படும். இன்னொன்று, இப்போது இது அளவு ப்ளவுஸ் போட்டே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அளவு ப்ளவுஸ் மெத்தடை விட உங்களுக்கு நான் அப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதுக்காக நான் இப்படியே தான் டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி நார்மல் ப்ளவுஸில் எப்படிலாம் மார்க் பண்ணுறோம், ஸ்கேலில் நம்ம கோடு போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டு, போட் நெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டே ஹைட் பார்க்க வேண்டாம். ஹைட்டை நீங்கள் ப்ளவுஸில் 2ஆக மடித்து ஹைட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கில் எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுமோ அதை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ மேலே விடுவீங்களோ அதுக்கான தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண பிறகு என்ன பண்ணணும், ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது போட் நெக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொன்னேன், அப்படியே அளவை நீங்கள் போட்டு நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, இப்போது நான் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இப்போ எனக்கு கொடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா போட் நெக் தான். அதனால தான் உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்காம நார்மல் ப்ளவுஸ் அளவு மெத்தடில் எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதனால தான் இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே இருந்து 2.5 நாம் எடுப்போம். 2.5 ஒரு சிலருக்கு 2.75 வரும் இல்லையா. இப்போது ஒரு அளவை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எந்த அளவு பண்ணுறீங்களோ அதே போல் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2.5 ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இங்கேருந்து ஷோல்டர் அளவு ஒரு 2.5 எடுப்போம். 2.5 ஒரு சிலர் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க 3, அதை போல் ஓகேங்களா. 2.5 2.75 3 அப்படி எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இவ்வளோதான் நார்மல் ப்ளவுஸ் அளவு நம்ம எடுப்போம், இதுக்கு மேலே போக மாட்டோம். ஆனால் போட் நெக்குக்கு நீங்கள் பண்ணும் போது இங்கே மார்க் பண்ணுறீங்கல்ல, 2.5 எடுத்துடுறீங்க, அடுத்தது ஒரு 3 எடுக்கிறீங்க, 3 எடுத்துட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணுங்க. புரியுதுங்களா. கழுத்து அகலம், ஷோல்டர் அளவு, அடுத்து ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா. இப்போ இதை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். 2.5 போட் நெக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அளவு வரும். 2.5 அடுத்து 3லேருந்து 1 இன்ச் அதிகப்படுத்தியிருக்கேன். அதிகப்படுத்தி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போடுவோம்ல ஹார்ம் ஹோலுக்கு, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ம் ஹோலுக்கு இதை போட்டுட்டு இங்கேருந்து ஒரு லைன் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. இதுதான் நம்ம நார்மல் அளவுக்கு எடுக்கிறது. ஆனால் போட் நெக்குக்கு இதை பண்ணக்கூடாது. திரும்ப சொல்கிறேன். 2.5 3 ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணணும்.
கண்டிப்பாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து அந்த ஆஃப் இன்ச்சில் ஒரு கோடு, இந்த கோட்ல இருந்து தான் நம்ம இப்போ ஹார்ம் ஹோல் எடுக்க போகிறோம். இது வந்து ஒல்லியாக இருந்தாலும் மீடியமாக இருந்தாலும் 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த அளவு இங்கே வந்துருச்சா? நார்மல் அளவுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கோடு போடுவோம். ஆனால் இது போட் நெக்கு, நார்மல் ப்ளவுஸ் அளவு நீங்கள் போடும்போது போட் நெக்குக்கு இங்கே இருந்து 1 இன்ச் கீழே வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து போட் அளவு கொடுத்துருக்கிறதுனால நான் போட் அளவு எடுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது நார்மலில் இருந்து எப்படி போட் நெக்குக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கரெக்டாக நார்மலுக்கு மேலே வரும், அங்கேருந்து 1 இன்ச் கீழே வச்சுட்டு அங்கேருந்து தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுடணும். கோடு போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஹார்ம் ஹோல் எடுக்கிறதுக்கு நார்மல் அளவில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு 1.5 இல்லை 1.25 வச்சுட்டு பேக் சைடுக்கு நம்ம வந்து ஹார்ம் ஹோல் போட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியானது. என்ன பண்ணலாம், இது வரைஞ்சிட்டோம் இல்லையா, இந்த எல் ஷேப்பு ஹார்ம் ஹோலுக்கு கொடுத்துட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், 2.5 3 + 1 ஆடு, ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு இந்த அளவை விட 1 இன்ச் கீழே தள்ளி வச்சுட்டு எல் ஷேப் கொடுத்துருவோம். இந்த எல் ஷேப்ல இருந்து 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுட்டு அங்கேருந்து க்ராஸாக ஒரு எல் ஷேப்க்கு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருந்து 1, ஓகேங்களா, எடுத்து டாட் வச்சுருங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து 1 மார்க் பண்ணிக்கோங்க, இங்கே இருந்து 1 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1 மட்டும்தான் மார்க் பண்ணணும், இங்கேருந்து 1 + 1 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டோட் விட்டுட்டு, அதாவது மார்க்கை விட்டுட்டு மேலே 1 இன்ச்சு நீங்கள் பண்ணிங்கல்ல, அங்கேருந்து கீழே இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி எடுத்தீங்கல்ல, இதை இப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து மேலே நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல், அது பண்ணக்கூடாது. இது போட் நெக்காக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போது இந்த கிராஸ் கொடுத்த பிறகு கீழே படுத்தவாறு ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே தூக்குனா போல் 1 இன்ச்சு + 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து வளைவு எடுத்துட்டு அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1.25 போடுறவங்களா இருந்தால் 1.25க்கு இல்லை 1.5க்கு உங்களுக்கு வந்து நின்றுடும் பேக் சைடுக்கு. ஓகேங்களா? இப்போ எடுத்த பிறகு என்ன பண்ணுங்க, இது அப்படியே முடிச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நார்மல் அளவு இருக்கு இல்லையா, நார்மல் அளவு இங்கே வருதுன்னா 1 இன்ச் ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுங்க. இந்த அகலம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெடி அளவு ப்ளஸ் வந்து 1.5 எடுப்போம்ல, 1.5 எடுத்துட்டு ப்ளஸ் இன்னும் 1 இன்ச் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா போட் நெக்குன்னும் போது முதுகு பகுதிக்கு குறுகலாக போயிடும். அதனால நார்மல் ப்ளவுஸில் இருந்து கரெக்டான ரெடி அளவு எடுக்கிறீங்க, எடுத்துட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 எக்ஸ்ட்ரா விடுறீங்களோ 2 விடுறீங்களோ அதை விட்டுக்குங்க. அவ்வளோதான். ரெடி அளவு ப்ளஸ் 1 நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது. அந்த 1 இன்ச்சிலேருந்து தான் நீங்கள் வந்து அந்த தையல் போடுற அர்த்கட் வந்து பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த போட் நெக்குக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒல்லியாக இருந்தாலும் மீடியமாக இருந்தாலும் ஒரு 3 3.5, ரொம்ப ஒல்லியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 4 எடுக்கணும், அதுக்கு மேலே கீழே நீங்கள் எடுக்கவே வேண்டாம். இப்போ நான் இது வந்து 3 எடுத்திருக்கேன். அதாவது இங்கே இருந்து 3 எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இப்போ இங்கே எடுத்திருக்கோம்ல 2.5 3 + 1 ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ போட் நெக்குன்னும் போது 2.5லேருந்து நம்ம பண்ணக்கூடாது. அது என்ன ஆகிடும், ரொம்ப குட்டியாக இந்த குழந்தைங்க போடுற கழுத்து மாதிரி ஏறவே ஏறாது, அந்த அளவுக்கு ஆகிடும். அப்போ என்ன செய்யணும், போட் நெக்கு போடுறவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஷோல்டர் அளவு எனக்கு குட்டியாக வேணும் அப்படின்னாங்கன்னா, நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த அளவில் இருந்து 2.5 இப்படி எப்படி மார்க் பண்ணணும், இங்கேருந்து 2.5 எடுக்காதீங்க, இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இங்கே இருந்து 2.5 இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு கிடச்சிரும். ஓகேங்களா? இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் வேணும், நான் பெருசாக போடுவேன் அப்படின்னாங்கன்னா, ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இங்கே இருந்து 2.5
போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இப்போது கரெக்டான ஒரு அளவு, எல்லாருக்குமே பொதுவான ஒரு அளவு அப்படின்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2.5க்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த அளவு கிடைச்சதோ மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தே ரவுண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இங்கேருந்தே ரவுண்ட் பண்ணிங்கன்னா பாதி ரவுண்டு மேலே போயிடும், உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் இருந்து அப்படியே ஒரு வளைவு கொடுக்கணும். ஒரு சிலர் வந்து யூ ஷேப்பில் கேட்டாங்கன்னா யூ ஷேப்போ ரவுண்ட் ஷேப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் போட் நெக்குக்கு பேசிக்காக ரொம்ப அழகானது வந்து இந்த ஷேப் தான் ரொம்ப அழகாக இருக்கும். 1/2 இன்ச் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு வேறு என்ன, இப்படியே நீங்கள் இந்த அளவு எது எது போட்டோமோ அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு பேக் ஹூக் தான் இது, பேக் ஹூக்குக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பிரின்ஸ் கட் போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி பேக் ஹூக் வச்சு நம்ம நார்மல் இப்படி போடுவோம்ல கப் ஷேப் வச்சு அது மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பேக்கோட அளவு. ஃப்ரண்ட்டோட அளவும் உங்களுக்கு சேம் மெத்தடில் தான் வரும். எப்படி நீங்கள் நார்மல் அளவுக்கு எடுக்கிறீங்களோ சேம் அதே மாதிரியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் இப்போ என்ன சொன்னனோ அந்த அளவே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாமே சரி, இந்த ஹார்ம் ஹோல்ல இருந்து இதில் இருந்து எல்லாமே நார்மல் அளவு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 3, திரும்ப +1 ஆடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இந்த அளவு வந்து 1 இன்ச் ரெடி அளவை விட 1 இன்ச் நீங்கள் தள்ளி வைக்கணும். ரெடி அளவு +1, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா விடணும். அப்புறம் மேலே இங்கே எடுப்போம்ல அந்த அளவும் 1 இன்ச் கீழே இறக்கணும். இறக்கிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக போட்டுட்டு 1 மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 மட்டும் மார்க் பண்ணிவிட்டு 2வது மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 3 எடுத்துட்டு இப்படி ஒரு வளைவு போட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. சேம் மெத்தட் தான் வரும். இந்த ஹார்ம் ஹோல் வந்து உங்களுக்கு சேம் மெத்தட் தான் வரும் ஃப்ரண்ட்லேயும். இந்த ஃப்ரண்ட்டில் வரும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட் அளவும் சேம் மெத்தட் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. இதில் எப்படி உங்களுக்கு 1.5 கிடைக்குதோ அதே போல் அது உங்களுக்கு 3/4 இன்ச் கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். சரிங்களா, இதே மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் போட் நெக் கட்டிங், அதாவது பேக் ஓப்பன் வச்சு போட் நெக் போடுறதா இருந்தால் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.